மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Flipkartல இருந்து சில ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுல வந்து ஒரு 40 வகையான சீட்ஸ் எனக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல நான் சில சீட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வின்டர் சீசனுக்கு இந்த மார்னிங் க்ளோரி கரெக்டா இருக்கும்னு வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பூவும் வச்சிருக்கு. இதுல வந்து சிங்கிள் கலர் மட்டும் தான் வரும்னு நினைச்சேன். பார்த்தா மல்டி கலர்ல வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம விதையில இருந்து எப்படி கொண்டு வரலாம், இப்போ ஒரு கண்டெய்னர்ல அதாவது மாடி தோட்டத்துல நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? கரெக்டாக அக்டோபர் 27 அன்னைக்கு எனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த ஃப்ளார் சீட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக. வெறும் 165க்கு ஒரு 40 வகையான சீட்ஸ் வருதுன்னா உண்மையிலே ஆச்சரியம் தாங்க. முக்கியமாக வந்து டெலிவரி சார்ஜும் வந்து அதுலேயே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைன்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் முளைப்பு இருக்குமா இருக்காதோ, ஏன்னா ஆன்லைன்ல சீட்ஸ் வாங்குறோம்னாவே இந்த முளைப்பு திறன் கொஞ்சம் வந்து டவுட்டா தான் இருக்கும். அந்த டென்ஷன் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதோட அவங்க ஒரு மேனுவலும் கொடுத்திருந்தாங்க. அதுபடி நான் வின்டருக்கு தேவையான சீட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு 5 சீட்ஸ், அதாவது 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் இப்போ விதைகள் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நான் மண் கலவை, அதாவது விதைக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா கோகோபீட்டும் அப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட்டும் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் இதெல்லாம் விதைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெறும் கோகோபீட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பராக சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுமே தவிர அடுத்தடுத்து வளராது, அதுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. அதனால இன்னைக்கு நான் மார்னிங் க்ளோரி மட்டும்தான் காட்டுறேன். இது மற்ற சீட்ஸ் எல்லாம் முளைப்பு வந்ததா இல்லையா, அது எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வர வீடியோஸ்ல நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த மார்னிங் க்ளோரி சீட்ஸ் பாருங்க, ரொம்பவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கருப்பு உளுந்தெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சீட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ முளைப்பு திறனும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு வந்து ட்ரே எதுவும் கிடைக்கலைங்க, அதனால தான் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். வேற வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு விதைகள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் அதை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மறுபடியும் நான் கம்போஸ்ட்டும் அந்த கோகோபீட்டும் போட்டுட்டேன். வாட்டரும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு இதோட க்ரோத் தெரிஞ்சிடுச்சுங்க. மற்ற சீட்ஸ் எல்லாம் கூட எனக்கு வெளியே வரல, பட் இது எனக்கு 5 டேஸ்லேயே எனக்கு வெளியே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 16 அன்னைக்கு. லீஃப்ல வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இலைகள் எல்லாம் சுருண்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து சின்ன ஸ்பேஸ் தான், சின்ன ஒரு கண்டெய்னர் தானே, அதனால வளர்றதுக்கு அதுக்கு போதுமான ஸ்பேஸ் இல்லை. அதனால நான் இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். மண்ணில் இந்த மாதிரி அலசி வச்சிங்கன்னா அந்த வேர் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி பார்ட்ஸில் இப்போதைக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 24 அன்னைக்குங்க. நான் இப்போ இதுக்காக செப்பரேட்டாக பாட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாட்டில் வந்து இதில் ஒரு பாதி இதில் பாதி, அதாவது இதில் ஒரு 6 செடிகள் இருக்கும், இதில் ஒரு 6 செடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். டே 31 அன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ரீப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 35. கொடிகள் வந்து மேலே வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கொடி வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்ட்டே ஒரு ஐடியா இல்லாமலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு குச்சி மாதிரி, மூங்கில் குச்சி மாதிரி எடுத்து நான் சப்போர்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து சென்டரில் நான் கம்போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆரம்பத்திலேயே நான் பாட்டிங் மிக்ஸில் வந்து கம்போஸ்ட் எல்லாம் கலந்து தான் நான் வந்து செடிகளை நான் பிளான் பண்ணேன். ஸோ அதனால டே ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் கம்போஸ்ட் மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 40 அன்னைக்கு. மூங்கில் குச்சி கொடுத்துட்டு சப்போர்ட்டுக்கு சைடில் வந்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப் பைப் வீட்டில் இருந்தது. அந்த பைப் ரெண்டையும் நான் கொடுத்துட்டேன். இது வந்து கொடி வளர வளர பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ அதுபடி நானும் வந்து இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கேன். கொடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 53 அன்னைக்கு. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து மலர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ இது. உடனே வந்து பூ ரொம்ப டல் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் வந்து ஆஃப் டே மட்டும்தான் நல்லா மலருது. மறுபடியும் அடுத்த நாளுக்கான பூ வந்து நைட்டு மறுபடியும் மொட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு பூக்களாக எனக்கு மலர ஆரம்பிச்சிடுச்சுங்க. பூ வைக்க ஆரம்பிச்சு செகண்ட் டே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நேற்று வச்ச பூ பாருங்க, சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி சுத்தமாக சுருங்கிடுச்சு. கீழேயும் அவ்வளோதான் விழுந்துடும். மறுபடியும் அந்த பூ வந்து மலராது. சில பூக்கள் வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டே மலரும், மறுபடியும் நைட்டு வந்து சுருங்கிடும், மறுபடியும் நெக்ஸ்ட் டே மலரும். பட் இது அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆஃப் டே மட்டும்தாங்க மலருது. அதுக்கப்புறம் எல்லாமே சுருங்கி விழுந்துடுது. எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, இப்போ டே 1 டே 2 ரெண்டுமே வந்து எனக்கு வயலட் கலர்ல தான் பூ பூத்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து சிங்கிள் கலர் மட்டும் தான் நினச்சி நான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டே 3 பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க் கலர்லலாம் பூக்க ஆரம்பிச்சுது. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோவும் இப்போ பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்க.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைட் பிங்க் கலருங்க. இது வந்து வரும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதுக்கு அடுத்த டே பார்த்தீங்கன்னா, அடுத்து டார்க் பிங்க் கலரும் வந்துடுச்சு. அதுவும் நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. எனக்கு இங்க இருக்கிற ஃப்ளார்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டார்க் பிங்க்கும், அதே மாரி டார்க் வயலட் வந்ததுங்க அதுக்கு பின்னாடி. இது 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட சீட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கலெக்ட் பண்ணி வைக்கிறேங்க. இதுக்கு மேல தான் சீட்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். இதோட ஃபுல் வியூ பாருங்க இப்படி தான் இருக்கு. பூ வச்ச பின்னாடி ஒரு டே 4த் அன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டார்க் வயலட் கலர்ல எனக்கு பூ வந்திருக்குங்க. இருக்கிறதுலே ரொம்ப பிரைட் கலருங்க அது. டார்க் பிங்க்கும் அந்த டார்க் வயலட்டும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தடுத்து வந்து இந்த மாறி மாறி இதே கலர்ஸ் தான் வர ஆரம்பிச்சது. இதுல வந்து ஒவ்வொரு பாட்லுமே எனக்கு 5 செடிகளும் அதுல வந்து 6 செடிகளும் அப்படி இருக்கு. அதனால வந்து மத்த கலர்ஸும் எதிர்பார்த்தேன். வேற எந்த கலர்ஸும் வரல. பட் இட்ஸ் ஓகே. பூக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ வந்து கீழே கொட்டி இருக்குன்ட்டு. இது வந்து அவ்வளோதாங்க வேலிடிட்டி. அந்த சீட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்பதான் வளர ஆரம்பிக்குது. பூக்கள் எல்லாம் கீழே விழுந்த பின்னாடி அந்த சென்டர்ல ஒரு ஒரு பாட் இருக்கு. அந்த பாட்ல இருந்து தான் அந்த சீட்ஸ் எல்லாம் முத்த ஆரம்பிக்கும். அதை முத்தினதுமே நான் வந்து கண்டிப்பா வந்து கலெக்ட் பண்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப்டர்நூன் டைம்லங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல பார்த்தீங்கன்னா, பூக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுத்தமா வந்து நைட்டுக்குள்ள ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடும். மறுபடியும் அது வந்து பூக்களும் பூக்காது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிடுச்சு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஸ்டார்ட்டிங்க்கும் இப்பைக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பூக்களுமே வந்து ரொம்ப பிரைட் கலர்ல இருந்தது. அதுவும் இல்லாம சீட்ஸ் இன்னமும் எனக்கு கொஞ்சம் மீதி வச்சிருக்கேன். அது மறுபடியும் நான் அடுத்த பேட்ச்க்கு நான் போடணுங்க. சப்போஸ் உங்களுக்கு சீட்ஸ் யாருக்குன்னா தேவைப்பட்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சேனல் பேஜ்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணா ஸ்க்ரீன்லயும் ஆட் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்படுறவங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.